வெல்கம் டு ராணிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம கறி கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சரி, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பூண்டு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், காந்தாரி மிளகா, இஞ்சி, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு போட்டுக்கடலை, அது கூடவே ஒரு முட்டை. சரி, குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், 2 பல் பூண்டு, இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாவும் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு உங்களுக்கே தெரியும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பையும் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்க சிக்கனும் தேவை. ஸோ அதை என்ன பண்ணணுன்னா, செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரெப் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதே மிக்சியில் சிக்கன் நான் டெண்டராக எடுத்து வச்சுருக்க சொன்னேன்ல, அதையும் எடுத்து போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா எலும்பில்லாத பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் முதல்ல எடுத்து வச்சுருந்தோம், அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சட்டியில் போட்டு அதோட முட்டை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்ச வடையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முக்கியம், தீ பார்த்துக்கோங்க, ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க நல்லா. அது நல்லா வதங்கி முடித்ததும் அதில் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை போடுங்க. முக்கியம் சின்ன வெங்காயம், இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக குழம்பு வரும். நல்ல வெங்காயம் நல்ல பிங்கிஷ் கலரில் வரும்போது நம்ம இருக்கிற மசாலா எல்லாத்தையும் போடலாம். நான் சொன்ன மாதிரி தனியாத்தூள், மிளகாத்தூள், அந்த கலந்து வச்சுருந்த மொத்த மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா போட்டு வதக்குவோம். இந்த மசாலாலாம் நல்லா வெங்காயத்தோடு கலந்ததும் கடைசியாக நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பால் இப்போ இந்த தக்காளி போட்டதும் நம்ம ஒரு தேங்காவை அரைச்சி வச்ச பால் எடுத்து அந்த பால் 1 கப்பு ஃபுல்லாக ஊற்றணும். நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்ல கொதி வந்த பிறகு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வடை, அதுக்கப்புறம் உருண்டை, அது எல்லாத்தையும் இந்த குழம்புல போட்டு
நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹாப்பி குக்கிங்.